இந்த புத்தகம் எல்லாருமே இப்போ நம்ம இங்கே மதிப்புரை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு 49 மாணவர்களை 49 புத்தகங்களை படிக்க வைத்து அவர்களை மதிப்புரை செய்து அதை தொகுப்பாக சேகரித்து இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறார் ஐயா அவர்கள். அப்போது எவ்வளோ பெரிய உன்னதமான பணின்னு பாருங்கள். என்னென்னா, நம்ம ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த புத்தகத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா 49 புத்தகங்களை படித்த அனுபவம் நமக்கு கிடைத்து விடுகிறது எளிமையாக. இதுதான் இந்த புத்தகத்தோட முதல் சிறப்பு. ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதினோடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், புத்தகத்துக்கு மதிப்புரை தர சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக நம்ம கேட்டு வாங்குவோம். வாழ்த்துறை, மதிப்புரை, அந்த மாதிரி எல்லாம் அணிந்துரை எல்லாம் எழுதுவாங்க. அப்படியே ஐயா அவருடைய புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்குறது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியினுடைய, எந்த கல்லூரி, மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், முதல்வர், இயக்குனர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் உயராய்வு மையத்தின் துறை தலைவர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் துறையின் துறை தலைவர், அப்புறம் அந்த கல்லூரியினுடைய முதுகலை வணிகவியல் துறை தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய 9 மிகச்சிறந்த ஆளுமைகளிடம் வாங்கியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, இதில் இன்னொரு சிறப்பு இந்த புத்தகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் தமிழ் துறை மாணவர்களால் எழுதப்படவில்லை என்பது தான் முதல் சிறப்பு. என்ன, யார் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தெல்லாம் மதிப்புரை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகவியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள். தமிழ் துறை மாணவர்கள் படித்து எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முதன்மையான பாடமாகவே இருக்கும். அதனால் அவங்க எழுதுறது கொஞ்சம் எளிமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஐயா அவர்கள் ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுக்க போவாங்க, பொது தமிழ் அப்படின்ற எடுக்க போவாங்க. அந்த ஒரு பாட வேளையிலேயே முதல் ஒரு 10 நிமிடத்தை வாசிப்பு முற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே, கண்டிப்பாக எல்லாருமே புத்தகத்தை வாசிக்க வேண்டும், வாசிப்பு பயிற்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் 10 நிமிடம் அந்த வகுப்புக்கு போனோடனே முதல் 10 நிமிடம் மாணவர்களில் யாராவது ஒருத்தர் ஒரு புத்தகத்தை பற்றி படித்து அதை மதிப்புரை செய்து முடித்த பின்புதான் வகுப்பை தொடங்குவார்களாம். அப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கட்டாயமாக அவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த வாசிப்பு பழக்கம் கொண்டு வந்ததோட ஒரு தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாகத்தான் என்ன செய்திருக்கிறார் என்றால், 49 பேருக்கும் 49 புத்தகத்தை கொடுத்து, நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து மதிப்பு செய்து மதிப்புரையாக கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார். அப்போ எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படித்து 5 பக்கத்துக்கு கட்டுரையாக எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 பக்கங்களை இவர் டெஸ்ட்டு வச்சு திருத்துறது மாதிரி, ஐயா அவர்கள் தேர்வு வைத்து திருத்துற மாதிரி திருத்தி அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சொல்லி மீண்டும் அவர்களையே அதை தட்டச்சு செய்து கொண்டு வந்து சமர்ப்பிக்க செய்து அதை ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு புத்தகத்தை பற்றிய ஒரு, எப்படி புத்தகம் எழுத வேண்டும், மதிப்புரை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு நம்ம ஒரு டைப் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி நம்ம கொண்டு போய் சமர்ப்பிப்பது அப்படின்ற அந்த அனுபவத்தையும் சேர்த்தே கொடுத்து விட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்துறை மாணவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவது அதுவே கடினமான ஒரு வேலையாக இப்போ இருக்கிறது. கல்லூரி மாணவர்களை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதையும் புத்தகம், பெரிய பெரிய புத்தகம்லாம் படித்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மீது, தமிழ் இலக்கியங்கள் மீது ஒரு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் முனியசாமி ஐயாவுடைய பணி எவ்வளோ ஒரு பாராட்டுதற்குரிய பணி என்பதை நாம் எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா
ஐயா அவர்கள் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வகுப்பு எடுக்கக்கூடிய வணிகவியல் துறை மாணவர்களிடம் இவ்வளோ ஒரு தமிழ் ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட தமிழ் படிக்கிறவங்களோட நிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு தெளிவான மாணவர்களாக அவர்கள் வருவார்கள் என்பதை நாம் இதன் மூலமே அறிந்து கொள்ளலாம். அப்போ இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் ஒரு துறை சம்பந்தப்பட்ட நூல்களை மட்டும் எடுக்கவில்லை, எல்லா துறையிலையும் எடுத்திருக்கிறார். எப்படின்னா, இப்போ இந்த நூலில் 49 மாணவர்களில் கவிதை நூல்கள் 2% பேர் எடுத்திருக்கிறார்கள். சிறுகதை நூல்கள் 44% பேர் எடுத்து படித்திருக்கிறார்கள். நாவல் ஒரு 6%, சிந்தனை நூல்கள் 18%, கட்டுரை தொகுப்பு நூல்கள் 4%, சிறுவர் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான நூல்கள் ஒரு 2%, தன்னம்பிக்கை நூல்கள் ஒரு 4%, ஆளுமைகளை பற்றிய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுமைகளை பற்றிய நூல்கள் 6%, பொதுவானவை ஒரு 6%, ஆங்கில நூல்கள் ஒரு 4% என்ற விகிதத்தில் வாசித்திருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு துறையுமே இவர்கள் விட்டு வைக்கவில்லை, எல்லா துறை நூல்களையுமே கொடுத்திருக்கிறார். கொடுத்து நீங்கள் அனைவரும் வாசித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் பெரும்பாலான மாணவர்களுக்கு படைப்பிலக்கியம் மீது தான் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது அப்படின்னு ஐயா அவர்கள் அவருடைய எண்ணுரை அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கார். அப்போ படைப்பிலக்கியம் அதன் மீது ஆர்வம் வருகிறது அப்படின்னா, படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வருமா இல்லையா பிள்ளைங்களுக்கு? கண்டிப்பாக வரும். இந்த புத்தகத்தை படித்து முடித்தவுடன் நாமும் இது மாதிரி எழுதணும், நம்மளுக்கும் எழுதுறதுக்கு முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருமாறு இந்த பணியானது ஐயா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்லூரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ பேர் வாழ்த்துறை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களே இந்த புத்தகம் வெளிவருவதற்கு நிதி உதவியும் செய்திருக்கிறார்கள். அப்போ எப்படின்னு பாருங்க, இது ஒரு அசாத்தியமான ஒரு பணின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன நூல் வெளியிடணும் அப்படின்னாலுமே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நூலானது கிட்டத்தட்ட ஒரு 180 பக்கம் இருக்குது. 180 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நூலை வெளியிடணும்னா எவ்வளோ செலவாகும்? நம்ம இங்கே இருக்கிற நிறைய பேர் நூல் வெளியீட்டாளர்களாக புத்தகம் வெளியிட்டவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். அப்போ எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தெரியும். அதையும் அவர்களுடைய கல்லூரி நிர்வாகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போது இது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக ஐயா அவர்கள் முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். இதோடு மட்டுமில்லாமல் மற்றும் ஒரு 59 புத்தகங்களை மற்ற மாணவர்களை மதிப்பீடு செய்து நான் சொல்கிறேன் இல்லையா, வாசிப்பு முற்றம் என்ற அந்த ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு 59 புத்தகங்களை எல்லாரையும் வாசிக்க செய்து 2 ஆண்டுகளிலே இந்த சாதனையை செய்திருக்கிறார் ஐயா அவர்கள். அப்போ இந்த புத்தகம் நமக்கு வாசித்து பார்க்குறோம். இப்போ ஒரே ஒரு மாணவன் எழுதுனதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் மொத்தமாக ஓவராலாக சொல்லிட்டு போயிட்டா என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஒரு நூல், மருத்துவத்துறை அற்புதங்கள் விஞ்ஞான விக்கிரமாதித்தன் கதைகள் அப்படின்னு ஒரு நூல். ஆசிரியர் யாருன்னா ஆயிஷா நடராஜன் அப்படின்ற ஆசிரியர் எழுதுனது. அவங்க நூல் மதிப்புரை எப்படி செய்திருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் பெயர் சொல்லியிருக்காங்க, ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, வெளியீடு எந்த நிறுவனத்தினுடைய வெளியீடு, எந்த வருடம் வந்தது, விலை என்ன, பக்கம், கதைகள் எத்தனை கதைகள் அதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எழுதும்போது ஆயிஷா நடராஜனால் எழுதப்பட்ட மருத்துவத்துறை அற்புதங்கள் விஞ்ஞான விக்கிரமாதித்தன் கதைகள் என்னும் நூலின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆயிஷா நடராசன் மருத்துவத்துறை அற்புதங்களை விக்கிரமாதித்தன் வேதாளம் கேட்கும் கேள்விகளுக்கு விஞ்ஞான முறையில் பதிலளிப்பது போல இருப்பதால் கதையுடன் சேர்த்து மருத்துவத்துறையின் அதிசயங்களை பலவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு அந்த மதிப்புரையில் எழுதியிருக்காங்க.
அதில் இந்த நூலில் மொத்தம் 8 கதைகள் உள்ளன. 8 கதைகளிலும் 8 விதமான நோய்கள் பற்றியும் அறிய முடிகிறது. நாம் அனைவருமே சிறு வயதிலிருந்து விக்ரமாதித்தன் கதைகள் பற்றி அறிந்திருப்போம். அதை போல ஆயிஷா நடராசன் தனது வித்தியாசமான எண்ணத்தால் வேதாளம் மூட நம்பிக்கை கொண்டு விக்ரமாதித்தன் சுமக்கும் பிணங்களுக்கு எந்த நோய் பற்றி கதையாக கூறினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல சர்க்கரை குண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை குண்டன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த பிணத்துக்கு. அது என்ன அப்படின்னா சர்க்கரை நோய். அது எப்படி? இன்று டயபெட்டிஸ் என்று அழைக்கப்படும் சர்க்கரை நோய் உள்ள மனிதர்களின் வாழ்நாளை நீட்டிக்க ஃப்ரெட்ரிக் பாண்டிங் என்பவர் இன்சுலின் மருந்தினை கண்டுபிடித்தார். அதோட சாராம்சம் அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா கை காலன் கதை. கை காலன்னா யாருன்னா போலியோ நோயாம் அந்த மாதிரி. அப்போ அந்த போலியோ நோய்க்கு என்ன பாதிப்பு வரும், அதுக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு ஒரு நோய்க்குரிய அந்த 8 விதமான பேர் வைத்து 8 விதமான அந்த மருந்து கண்டுபிடித்தவர்களையும் அறிமுகம் செய்திருக்கிறது அந்த நூலில். அதை அந்த மாணவர் சிறப்பாக எழுதி ஆய்வு செய்து ஐயாவிடம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நூல் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு தேவாரம் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம தேவாரத்தில் 63 நாயன்மார்களையும் அவங்கள நூலெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கொடுத்தாங்க இல்லையா அவங்க கதையெல்லாம். அதே மாதிரி 49 நூல்களுடைய மொத்த சாராம்சத்தையும் மாணவர்களிடமிருந்து ஐயா அவர்கள் சேகரித்து அதை ஒரு நூலாக கொடுத்திருக்கிறார். அப்போது நம்ம இந்த நூலை வாசித்தோம்னா 49 + 1 இதையும் சேர்த்தா 50 நூல்கள் வாசித்த அனுபவம் நமக்கெல்லாம் கிடைத்துவிடும். இது விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் மட்டுமே. எனவே ஐயா அவர்களுடைய இந்த நூலை அனைவரும் வாங்கி ஒரே நேரத்தில் 50 கதைகளை 50 விதமான தகவல்களை பெற்று மகிழுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த புத்தக மதிப்புரை செய்ய வாய்ப்பளித்த நமது தமிழ் சங்கத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புரை வழங்கி சுகுமாரி அம்மா அவர்களுக்கு நன்றி. இது ஒரு மிகச்சிறப்பான நூல். உண்மையிலே அவருடைய பணி பாராட்டத்தக்கது. ஏன்னா மாணவர்களை இப்போ இருக்கக்கூடியவங்களை வாசிக்க வைக்கணுங்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 49 நூல்களை கொடுத்து வாசிக்க வைத்து அதை அவர்களுடைய மதிப்புரைகளை நூலாக்கம் செய்திருக்கிறார் என்பதே மிகவும் பாராட்டத்தக்க விஷயம் என்று நினைக்கிறேன். முனியசாமி ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்களை ஏற்புரை வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். நூல் ஆசிரியர்கள் நூல் எழுதுவதற்கான உந்துதல் எப்படி ஏற்பட்டது என்பதை ஏற்புரையாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த நூலை மதிப்புரை செய்ய தேர்வு செய்ய நம்முடைய உலகத் தமிழ் சங்க நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக மதிப்புரை செய்த பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி சுகுமாரி சவுண்டையன் அம்மா அவர்களுக்கு நன்றி. மிக அருமையாக சொன்னாங்க, நன்றி. இந்த நூல் எப்படி உருவானதை பற்றி சொல்லி மிகச் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நான் தமிழ் துறை பேராசிரியர் பணியாற்றி வருகிறேன். நான் வகுப்பிற்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே வகுப்பிற்கு போன உடனே பாடம் எடுக்க மாட்டேன். முதல்ல வரவேற்பதை எடுப்பேன். எடுத்த பின்னாடி ஒரு 10 நிமிடங்கள் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு மாணவர் நூல் அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் செய்த பின்னாடி என்ன செய்யணும்னா அதை பற்றி கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த சூழலில் வாசிப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. மாணவர் கையில் ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்குது. நேற்றைய செய்தி கூட பார்த்தோம், ரொம்ப ஒரு பயங்கரமான செய்தி கேள்விப்பட்டோம். அது காரணம் என்னென்னா பள்ளிக்கூடங்களில் ஆசிரியருடைய பிரம்புகள் பறிக்கப்பட்டதால் தான் அப்படின்னு செய்தி அறிய முடிகிறது. அப்போ இந்த நூல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நூல். ஒரே நேரத்தில் 2 நூல் வெளியிட்டோம். ஒன்று வாசிப்பு திருவிழா, இன்னொன்று அறிவுக்கு வெளிச்சம். ரெண்டுமே மிகச் சிறப்பாக வெளிவந்தது.
இதுவரையும் இந்த 2 ஆண்டுகளில் இதுவரையும் என்னுடைய வகுப்பறையில் மாணவர்களால் மதிப்புரை செய்யப்பட்ட அல்லது திறனாய்வு செய்யப்பட்ட நூல்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 319 நூல்கள் என்ற ஒரு பெருமையை கருதுகிறேன். எங்களுடைய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியுடைய மாணவர்கள் 319 நூல்களை திறனாய்வு செஞ்சுருக்காங்க. இது பெரிய ஒரு வரலாற்று பதிவாக தான் நான் பார்க்குறேன். சரி, இது என்ன ஒரு 3 செய்திகள் என்னை ரொம்ப அந்த வாசிப்பு முற்றத்தில் வந்து என்னை ரொம்ப வந்து யோசிக்க வச்சு சிந்திக்க வச்சு. போன மாதம் ஒரு பொண்ணு வந்து என்னென்னா ஒரு மாணவி, அந்த மாணவி பேர் வந்து ஸ்ரேயா சப்ரின். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நூலை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அவங்க பேசி முடித்த உடனே அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். ஒரு நாவல் எடுத்திருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீ இந்த நூல் தான் எடுக்குன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த புத்தகம் பிடிக்குதோ, சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், வேறு தனி மனித ஆய்வாக இருக்கலாம், உனக்கு எந்த புத்தகம் பிடிக்கிறதோ அதை எடுத்து நன்றாக வாசியுங்கள். வாசித்து விட்டு ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வரையினது நீங்கள் வந்து வகுப்பில் பேசணும். ஏன்னா என்ன நன்மைனா, பிள்ளைங்க பேசுவதற்கு கூச்சப்படுறாங்க, கேள்வி கேட்க வைக்கப்படுறாங்க. அப்போ பயத்தை போக்குவது தான் அந்த வாசி மட்டத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு பேசி முடிச்சோன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து பார்த்தாங்களாம், ஒரு நாளில் ஒரு நாவல், பெரிய நாவலாம், கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கங்கள் கொண்ட நாவலை படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சான். நடந்த சம்பவம் போன மாதம். நானே வியந்து போயிட்டேன். அப்போ கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போதுமே மாலை வந்த உடனே நீ கையில் கைபேசியமாக இருப்பிய, எல்லாம் இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருப்பிய, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருப்பிய, என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியா எங்களுடைய கல்லூரியில் எங்கள் தமிழையா வந்து சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப அதிர்ந்து விட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், என் பேச்சு தான் கேட்க மாட்டேற, உங்களுடைய ஆசிரியர் சொல்கிறதையா கேளுமா சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக, அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்களா, ஒரு மாணவியுடைய தொடர்ச்சியான பணி வந்து இந்த கைபேசியை வந்து பயன்படுத்துவது, அதை கூட தள்ளி வச்சு பார்க்குறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி, நான் சொன்ன செய்தி வந்து 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறை, அப்புறம் 2ஆம் ஆண்டு பொருளாதார துறைக்கு நான் பகுதி 1 தமிழ் எடுக்க போகிறேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு சிறுகதையை திறனாய்வு செய்கிறாங்க. அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணீராக ஓடுது. எனக்கு பயமாக போச்சு, ஐயோ யார் திட்டிவிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா. ஏன்னா பேசும்போது ரொம்ப கவனமாக இது பண்ணணும். பசங்களும் இருப்பாங்க, பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய இமேஜை வந்து ரொம்ப அதை யோசிப்பாங்க. என்னை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, என்னை அப்படி பேசி சொல்லுவாங்க. அதுவும் கவனமாக நம்ம கையாளப்படணும். அப்போ என்ன ஆச்சு, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் நான் பார்த்தேன், ஏமா அழுகிறேன்னு கேட்டால், அதில் வந்து ஒரு சிறுகதை என்னென்னா, ஒரு மருமகள் வந்து மாமனாருக்கு வந்து கஞ்சி ஊற்றாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கு. அதுக்கேமா நீ அழுவுறன்னு கேட்டால் சொல்லுது, சொல்லுது, அந்த மாமனார் கூட அப்பா தானையா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு. அப்போ பிள்ளைங்களுடைய இந்த நான் கட்டாயம் சொல்கிறேன், பிள்ளைங்க புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்கால வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வாசிப்புக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ சமீப காலமாக மதுரையில் முக்கியமான ஒருத்தர் வழக்கறிஞர் இருக்கார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா தெரியும் உங்களுக்கு. அவர் மூலமாக மதுரை மத்திய சிறைக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் அங்குள்ள சிறைக்கதியில் ஒரு 50 பேருக்கு நூல் திறனாய்வு பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நூல் விரைவில் வெளியே விடும். அங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 2 மணிக்கு போவேன். ஒரு 1.5 மணி நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு, அவங்க பல விஷயங்கள் உள்ளே வந்திருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை, எல்லாமே வாசகர்கள், அவ்வளோதான். அதில் ஒரு ஐயா சொன்னார், அவர் உள்ளே வந்து 2.5 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு வந்தார். அப்போ அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். என்ன சொன்னார்னா, ஐயா நான் வந்து 2.5 ஆண்டாச்சு, ஒரு செய்யாத தப்புக்கு உள்ளே வந்துட்டேன். இதை வந்து மனைவி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ற மனைவி பேசி 2.5 வருஷம் ஆச்சு, இதுவரையும் பேச மறுக்கிறாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நான் பேச முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவங்க வந்து செவிசாக்கவே மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அவர் ஒரு புத்தகம் வாச்சாராம், ஒரு சிறுகதை வாச்சாராம். அந்த சிறுகதை ஒரு கதை வருமா, காக்கா கதை வருமா. ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாப்பிலையாம், இந்த மாதிரியா ஒரு கதை படித்தேன். அதை சொன்ன உடனே எதிர்முனையில் உள்ள அந்த மனைவியோடைய அந்த அவங்க வாயிலேருந்து ஒரே சத்தமாக சிரிப்பான், அவ்வளோ சிரிப்பான். அவருக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருச்சாங்க. அந்த கதை சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி அடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு வாசிப்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா, ஒரு வாசிப்பு ஒரு மனிதனை எனது சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். அப்படி தானே, ரொம்ப பேர் இருக்கீங்க, மரவர்கள் இருக்கீங்க, கட்டாயம் வாசிங்க. நேற்று கூட ஒரு இது செய்தி பார்த்தேன். நாவனா முத்துக்குமார் கவிஞர், அவர் இப்போ இல்லை, அவர் சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தை தொடும்போது ஒரு அனுபவத்தை தொடுகிறோம். உண்மைதான், மனிதனை பார்க்க முடியாது, பேச முடியாது. இங்கேருந்து நீங்கள் அது வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், அந்தளவுக்கு புத்தகத்தில் அவ்வளோ செய்திகள் இருக்குது. கட்டாயம் நீங்கள் மாணவர்கள் வாசிக்கணும்.
இந்த புத்தகம் வந்து உண்மையிலே இப்போ நான் வந்து என்னுடைய கல்லூரிக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். மொத்தம் வந்து 2 நூல் போட்டேன் கடந்த ஆண்டில், இந்த ஆண்டு தொடக்கத்தில். அதற்கான நிதி வந்து எனக்கு ரொம்ப என்ன பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நேரில் போய் எங்கள் கல்லூரி முதல்வரை பார்த்தேன், எங்களுடைய கல்லூரி அந்த நிர்வாக குழுவினை பார்த்தேன். ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளோ செலவானாலும் கவலையே படாதீங்க, நிர்வாகம் கட்டாயம் பொருட்படுத்து. நான் கூட 100 காப்பி போட்டால் போகணும்னு சொன்னேன். 100 போடாத 300 படிச்சாங்க. 300 போட்டு எனக்கு உண்மையிலே கிட்டத்தட்ட இதுவரை 40,000 செலவாயிருக்கு. நான் 1 ரூபா கூட செலவு பண்ணவே. இதுதான் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. மதுரையில் ஒரு மிகப்பெரிய கல்வி சேவை பண்ணிக்கிட்டு வருது கல்லூரி. குறிப்பாக வந்து கல்லூரி முதல்வர் முனைவர் ராமசுப்பையா அவர்கள் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி நல்லா செய்ய சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அநேகமாக மார்ச் மாதம் அடுத்த ஒரு 2 நூல்கள் வந்து மாணவர்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு நோய் ஒன்று வருதான். சமீபத்தில் ஒரு முகநூல் பார்த்தேன், அதில் வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அந்த அல்சைமர் அப்படின்னு ஒரு நோய் இருக்கான். அதை கேள்விப்பட்டீங்களா? அல்சைமர்னு ஒரு நோய் இருக்கான், கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த ஆமாம், அந்த நீங்கள் நூல் வாசித்தால் அந்த நோய் காணாமல் போயிருமா. அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மூளை கோளாறு, நினைவாற்றல், சிந்தனை, கற்றல் இவற்றை எல்லாம் அழிக்குமா. நீங்கள் யாரெல்லாம் நூல் வாசிக்காமல் இருக்கீங்களோ உங்களுடைய ஞாபக சக்தி முடிஞ்சு போயிடுமா, மூளையே செல் சிதந்து போயிடுமா. அதனால் கட்டாயம் சுவாசிக்கின்ற அத்தனை பேரும், வாசிப்பிற்கு வயது தேவையில்லை, இங்கே சிறியவர்கள் வாசிக்கலாம், பல நிலைகளில் நூல்கள் இருக்குது. அதனால் இங்கே இந்த அரங்கில் அநேக மாணவர்கள் இருக்கீங்க, கட்டாயம் நிச்சயமாக புத்தகங்கள் வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு சக்தி படைத்த நூல்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. முனியசாமி ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இது போன்ற இன்னும் நிறைய நூல்களை படைக்கணும்னு என்னுடைய அவாவினை சொல்கிறேன்.